ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனை சேவிப்பது எவ்வாறு தேவனை நாம் சேவிக்க வேண்டும்? எது புத்தியுள்ள ஆராதனை? இது மாதிரி ஒரு 3 பாடங்கள் நாம் பேசணும்னு ஒரு திட்டம் இருக்கு. 3 ஒரு வித்தியாசமான வகையில் இருக்கும். வேறுபட்ட வார்த்தைகளாக நாம் அதை கொண்டு அமைத்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் தேவனை நாம் எவ்வாறு சேவிக்க வேண்டும் அதை பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவாக அதில் நிறைய காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. முதலாவது, தேவனை சேவிக்க பாத்திரவான்கள் உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. யாக்கோபு 4:4, யோவான் 17:16, 2 கொரிந்தியர் 6:14-16. இப்படி நாம் முதலாவது பரிசுத்தமாக தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. யோவான் 15:18-19 கூட. இது தேவனுக்கு நாம அந்த சேவித்தல் அப்படின்ற வகையில் அவர் ஒருவருக்கு தான் நம்ம வேலை செய்ய முடியும். மத்திய 6:24 சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 1 யோவான் 2:15 கூட சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறக்கூடாது. அப்படி அன்பு இருந்தா தேவனுடைய அன்புல நம்ம பங்கு வகிக்க முடியாது. அப்போ நம்ம இதெல்லாம் இல்லாம தேவனை சேவிப்போம் என்றால் ஒரு வீணாக போய்விடும். நீங்க சிறுபிள்ளையிலிருந்து கேட்கிற வீணான ஆராதனைனா காயினு, சவுலு, நாதாப், அபீபு, எரபெயாம், இவங்கெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பாரம்பரியமா மத்திய 15 செய்யறது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 இப்படி நிறைய காரியங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கிறதை பற்றி பார்த்தோம். நம்முடைய தேவனை சேவித்தல் என்ற காரியமானது ஊனம் இல்லாது இருக்கணும், பழுதல்லாத ஒரு காரியமா இருக்கணும். மல்கியாவில் பார்க்குறோம் இல்லையா, 1ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும், 14 வரைக்கும். அப்போ பழுதற்ற ஒரு ஆராதனையாகவும் ஒரு தேவனை சேவிக்கிறதாகவும் இருக்க வேண்டும். ஒரு மாயமான தாழ்மையோடு இருக்கக்கூடாது. கொலோசியர் 2:19 பார்க்கிறபடி ஒரு மாயமான தாழ்மையாகவும் சுய இஷ்டமான ஆராதனையாகவும் கொலோசியர் 2:23 நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் வீணா போயிடும். அறியாம செஞ்சா கூட அது வீணா போயிடும். அப்போஸ்தலர் 17:22-23 25 வரைக்கும் அறியாம நம்ம செய்யவும் கூடாது. அப்படின்னா அறிந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆராதனையாக நாமும் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இப்பொழுது இந்த தேவனை சேவித்தல் அப்படின்ற பகுதியில் நாம் எப்படி தேவனை சேவிக்க வேண்டும் அப்படின்ற கருத்தில் நாம் ஏற்கனவே இது மாதிரி ஒன்று பேசியிருப்போம். ஆனால் அது கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக அதை கொண்டு போனேன். இப்போ நம்ம அதை அப்படி கொண்டு போகலை. இன்னும் கூடுதலான கருத்துக்களை நம்ம உள்ளடக்கி கூடுதலான வசனங்களை நாம் சேர்த்து இன்னும் நாம் நலமாக கூடுதல் பக்தி விரித்தடைய ஆவிக்குரிய கருத்துக்களை சேர்க்க இருக்கிறோம். முதலாவது கருத்து ரொம்ப எளிமையானது, ஆனாலும் அதுதான் பிரதானமானது. ஏனென்றால் முதலாவது நாம் சரியாக உணர்ந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் உயர்வானதையும் மேன்மையானதையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். அப்படி இல்லாத பொழுது யாரை சேவிக்க வேண்டும், யாரை நாம் ஆராதிக்க வேண்டும், யாரை தொழுகை செய்ய வேண்டும்,
இதெல்லாம் நமக்கு தெரியாது. பாதங்களை தழுவுகிறது, முத்தமிடுவது, சிலங்களை முன்னாக பணிந்து கொள்வது, இதெல்லாம் ஆராதனை சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தில் நம்ம அதை பார்க்க மாட்டோம். இன்னொரு பாடத்தில் நம்ம அந்த பகுதியில் நம்ம சொல்றதுக்காக ஆசையா இருக்கிறோம். சரி, முதலாவது நம்ம பிதாவை பற்றி சரியாக உணர்ந்திருக்கணும். பிதாவையும் யாரு, குமாரன் யாரு, இப்படி உணர்ந்திருந்தா மட்டும்தான் நம்ம யாரை ஆராதிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். தேவன் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் நாம் ஆராதிக்க வேண்டுமா? அப்படிதான் கட்டளை இருக்கிறதா? எங்கெல்லாம் தேவன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதோ, எங்கெல்லாம் யெகோவா என்று வார்த்தை இருக்கிறதோ, அத்தனை பேரும் நாம் ஆராதிக்கும்படி தேவன் கட்டளையிட்டிருக்கிறாரா? பாருங்க, நம்ம இதை பற்றி முன்னமே ஒரு பகுதியில், தேவத்துவம் என்ற பகுதியில் போட்டிருக்கோம். தேவன் என்ற பதமானது பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும், யெகோவா என்ற பதமானது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும், அநேக நேரங்களில் இயேசுவுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரங்களில் தேவன் என்ற வார்த்தையானது பிதாவுக்கும் இயேசுவுக்கும் மோசேக்கும், அடுத்து யோசேப்புக்கு, நமக்கு, விக்கிரகங்களுக்கு, அந்நிய தேவர்களுக்கு, இப்படி நிறைய நேரங்களில் நிறைய வார்த்தைகள் தேவன், தேவர்கள் என்று சொல்லி பயன்படுத்தப்படுது. கர்த்தா அப்படின்னு கூட பயன்படுத்தப்படுது. இப்போ நம்ம அதை பெரிதா பேச மாட்டோம். அப்போ நம்ம தேவன் என்ற உடனேயே நமக்கு காரியமானது 1:8 படி ஒரே தேவன் நமக்கு உண்டு, பிதாவாகிய அவர் தொழுது கொள்ளப்பட வேண்டியவராக இருக்கார், சேவிக்க வேண்டியவராக இருக்கிறார். பாருங்க, இன்னொரு கருத்தை நம்ம உங்களுக்காக சொல்லுவோம். இந்த பூமியிலே சொல்லப்பட்ட காரியங்கள் பரலோகத்தின் காரியங்கள். இரண்டாவது, சிலுவைக்கு பின்னான காரியங்கள், சிலுவைக்கு முன்னான காரியங்கள். இதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் பிரித்து பகுத்து அவர் காட்டும் போது நம்ம அப்படியே பார்க்கணும். அப்போதான் நம்ம சரியான சேவிக்க தெரியும். ஒருவேளை குழந்தைகளா இருந்து போய் எனக்கு யாரோ கடவுள், நான் கடவுள்னு நினைச்சு, நான் யாரையோ தேவன் நினைச்சு யாரையும் கும்பிடுறேன்னு சொல்லி அப்படி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தா தேவன் சொல்லுவார், அறியாமல் செய்கிற ஆராதனை, அறிந்து கொள்ளுங்கள் என்று கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டார். அப்போ நம்ம சரியான ஒரு அறிவு நமக்கு இருந்தே ஆகணும். யாரை நாம தொழுது கொள்ளணும், யார் மூலமா அந்த ஆராதனையை ஏறெடுக்கணும், இது நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சரியான வேலைகளை செய்ய முடியும். அதுதான் நம்ம சரியா செய்வதற்கு அறிந்து கொள்ளுதல் முதலாவது இருக்கும். அப்புறம் அன்போடு சேர்ந்து அது பக்தி விருத்தியும் உண்டாக்கும். இப்போ முதலாவது ஒரு மேன்மையான உணர்ந்து கொள்ளுதலை பற்றி நான் பார்க்க போறோம். சரி, ஆராதிக்கப்படக்கூடிய ஒருவர், இயேசு உடைய நாட்களில் இயேசு என்ன சொன்னார்னா, உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் பல நியாயப்பிரமாண காலத்துல இருந்து புதிய ஏற்பாட்டு காலத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் தொழுது அப்படின்லாம் வார்த்தை வருது. அதெல்லாம் சேவித்தலுக்கு தொடர்பானதா இல்லை வேறு வகையான அர்த்தமுடையதா என்று நாம் பார்க்கணும். சேவித்தல், ஆராதனை, தொழுகை, இப்படிலாம் சில வேர்டு பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கணும். இப்போ நம்ம தேவனை சேவிக்க எப்படி நம்ம சேவிக்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். அப்போ நம்ம தெரியலன்னா நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க, யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவீங்க, யார் மூலமா கேட்பீங்க, யாரை நோக்கி நீங்க பாடுவீங்க, எப்படி வேணாலும் நம்ம பாடலாமா, இல்லை யாரை தான் நோக்கி பாடணும், யாரை புகழ்ந்து பாடணும், புகழ்ச்சி யாருக்கு கொடுக்கணும், அவர் சொல்லியிருக்காரா, எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா பார்க்கணும். யூதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிதா ஒருவரை தவிர மற்ற யாரையுமே அங்கீகரிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில்
அது அறிவுக்கேற்றதாக இருக்கல அப்படின்னு தேவன் சொல்றார். சுய நீதியை நிலைநிறுத்த தேடி இருக்காங்க. சரி, இப்போ நம்ம யோவான் 4:24 தெரியும் நம்ம யாரை தொழுது கொள்ளணும் அப்படின்றதுக்கு அநேகருக்கு தெரியும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறான்னு அவருக்கு ரூபம் இல்லை அப்படின்னு சில மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு நாம் முன்னமே பேசியிருக்கிறோம். இன்னும் சில மக்கள் ரூபம் அப்படின்னு ஒன்று நம்மளை போன்ற கை கால் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதையும் நாம் பேசியிருக்கிறோம். அதனால இப்போ அதை நாம் பேச மாட்டோம். பாருங்க, அப்போ ஆவியா இருக்கிற தேவனை நம்ம ஆவியோடு தொழுது கொள்வது எப்படி? அப்படி சொன்ன உடனே நிறைய மக்கள் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் வைத்து அந்நிய பாச பேசிதான் தொழுது கொள்ளணும் அப்படின்ற மக்கள் இருக்கவும் செய்யறாங்க. பாருங்க, ஒவ்வொரு வசனங்களுக்கும் சில நேரங்கள் இது மாதிரி சொல்லுகிற இடங்களில் சூழ்நிலை இருக்கிறது. தேவன் ஆவியா இருக்காரு, அவரை நீங்க எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் சொல்றாங்க. சரி, உண்மைன்னு நம்ம எல்லாருமே சத்தியம் அப்படின்னு சொல்லி போதிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அப்ப ஆவியோடுன்னா அவங்க நினைக்கிறாங்க அந்நிய பாச பேசினாதான் அவங்கள்ட்ட ஆவி இருக்கு, அதுதான் ஆவிக்குரிய சபைன்னு நினைக்கிறாங்க. சபை என்பதே ஒரு பூமிக்குரியது கிடையாதுங்க. எப்பவுமே அதை முதல்ல நல்லா நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. சபை என்பது உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட மக்கள், அது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அது ஒரு ஆவிக்குரிய மாளிகை, ஆவிக்கேற்ற அழியாதது, நித்தியமானது. இந்த உலகத்துக்குரியது அது அல்ல. நாம உலகத்துக்குள்ள வாழ்றோமா? நாம தான் சபையா? இல்லை நமக்குள்ள இருக்குதா அதுவா? சரி, நாம சபைனா சரீரம் அழிஞ்சு போகும்ல. அப்ப காணக்கூடியதை சொன்னார் அவரு. யோவான் 11 சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல சொன்னார். எபேசியர் சொல்றார் 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்றார். தானியேல் சொல்றாரு, அது அழியாத ராஜ்யம் சொல்றாரு, 2:44 சொல்றாரு. அப்போ எபிரேயர் சொல்றாரு, அழிவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் சொல்றாரு. சரி, அப்ப சபையாகிய ராஜ்யம் நித்தியமானது, அது ஒரு அழிந்து போகக்கூடியது இல்லை. காணக்கூடியதா இருக்கிற ஒண்ணு எப்படி அழிந்து போகாம இருக்கும்? நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பாருங்க, சபைன்னா கட்டடம் இல்லை என்று கிறிஸ்துவின் சபையாருக்கு தெரியும். ஆனா அநேகருக்கு இப்பொழுது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது. ஆனாலும் நிறைய மக்கள் இன்றும் கூடி வருகிற இடத்தை பார்த்து தோப்புக்காரனை போடுற மக்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. பாருங்க, அங்க இல்லைன்னு சொல்லி தேவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தெளிவா சொல்றார். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ண மாட்டார். 17 சொல்றார் இல்லையா? மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லைன்னு சொல்றார். நம்ம இன்னும் பாடத்தை ஆரம்பிக்கலைங்க. இனிமே தான் நம்ம சொல்ல போறோம். முன்னுரையா தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பிதாவை சரியா உணர்ந்து கொண்டா மட்டும்தான் அவர் ஆவியா இருக்காரு. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். உங்களுக்கு சிந்தனைக்கான ஒரு காரியத்தை தர்றேன். அங்கே பழைய ஏற்பாட்டின் ஆராதனை முறைமைகள் ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதா? என்ன உரையாடல் நடக்குது? எப்படி அந்த கான்டாக்ட், அந்த தொடர்பு எப்படி இருக்கிறது? அதை நீங்க முதலாவது அங்க பார்த்தீங்கன்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நம்ம செய்யணும்? அன்றைக்கு எங்கே கூடி வந்தாங்க, இன்றைக்கு எப்படி கூடலாம் சொல்றாரு, அன்றைக்கு எப்படி ஆராதித்தாங்க, இன்றைக்கு எப்படி ஆராதிக்கணும் சொல்றாருங்கிறது கொஞ்சம் ஞானமான பிள்ளைகளுக்கு ஒத்துக்கொள்ளும். தேவன் உங்களுக்கு ஞானம் கொடுப்பார், அவருடைய பாதையில சென்றார். சரி, அப்புறம் தேவனை நம்ம சேவிக்கிற பொழுது மேன்மையா நம்ம என்ன உணர்ந்து கொள்ளணும்? அவர் சங்கீதம் 47:2 உன்னதமானவராகி கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். மல்கியா 1:14 சொல்றாரு, என் நாமம் ஜாதிகளுக்குள் பயங்கரமா இருக்கிறது. அவர்தான் தேவன். ரோமர் 1:21. சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவரை தவிர தேவன் யாரும் இல்லை. பாருங்க, அவரை தவிர தேவன்
என்று அழைக்கப்படுவோர் யாரும் இல்லை சொல்ல. மகிமை செலுத்தப்படுகிற வகையில, ஆராதிக்கிற சேவிக்கிற வகையில அவரை தவிர வேற யாரும் இல்லை. அப்படின்னா அவரே பார்த்து அழைக்கிறாரு இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று சொல்லி. அந்த இடத்துல அவர் சொல்லல. நாமோ ரோமர் 1:25 படி அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமீன் சொல்றார். சரி, நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், தேவத்துவம் நித்திய வல்லமையை அறிந்து கொள்ள உதவி செய்திருக்கிறார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் ஜனங்களுமாக இருக்கிறோம். பிறகு கூடுதலாக நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? நாம் அவருக்கு நன்றியோடு அவரை சேவிக்க. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படின்னு கேட்கிறார். அப்படியானா நாமும் அப்படி குமாரனை கொடுத்து நம்மகிட்ட என்ன செஞ்சிருக்காரு? 1:7:23 நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையினால இந்த சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் 1:6:19-20 உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று கேட்கிறார். இது இப்போ கொஞ்சம் தூரமா சொல்லிட்டு நான் இப்ப வந்துடுறேன். இந்த சரீரமானது தேவனால் பெற்றும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நிறைய குழப்பம் இருக்குதுல. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணதுல பற்றி பயங்கரமான குழப்பமான சூழ்நிலையை வச்சிருக்காங்க. என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, வசனம் மூலமாக வாசம் பண்ணுவதாக சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவரே மனுஷருடைய பூமிக்குரிய சரீரத்தில் வாசம் பண்ணுவதாக சொல்லிட்டு அவர் ஒண்ணுமே செய்யல, வாசமா இருக்காருன்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் சரியான வழியில் சரியான நேரத்தில் மனுஷனை யோசிக்கவும் செயல்படவும் செய்ய வைக்கிறார் என்று சொல்லி இப்படிப்பட்ட வேலையில சொல்றாங்க. தனிப்பட்ட வகையில வாசம் பண்ணுதல் அப்படின்ற வார்த்தையும் சொல்றாங்க. ஆனா நம்ம எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானது தேவனுடைய வார்த்தையின் மூலமா இருதயங்களில் வாசம் பண்ணுவதாக மற்றவங்க விசுவாசிக்கிறாங்க. பிறகு நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் அது பரிசுத்த ஆவியானவரை பத்தின பாடம் படிக்கும் போதுதான் நாம இதையெல்லாம் படிக்க முடியும், ஒரு வித்தியாசத்தையும் நாம கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை மக்களுக்கு இருக்கிறது. சரி, இங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்ம எதுக்கு பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அவர் சரீரம் அவரால் பெற்றிருக்கிறோம், கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். உன்னில் அப்படின்ற வார்த்தையானது உங்கள் என்ற வார்த்தை இருக்கிறத பாருங்க. தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டினுடைய ஆலயத்துல இதை பத்தின தகவல் எப்படி இருக்கிறது, தேவன் எப்படி வாசம் பண்ணாரு, எப்படி உலாவுனாரு, இதை இந்த சொற்றொடரை நம்ம பார்க்கணும் நிச்சயமா. பாருங்க, அது ஒரு நிழல், இது ஒரு நிஜம். அப்போ 1:6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நோக்கம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அப்ப நம்ம யாரை மகிமைப்படுத்தணும் கேட்டீங்கன்னா, தேவனை. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, குமாரனை கொடுத்திருக்காரு, நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு, கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறாரு, தேவனால் நம்ம பெற்றிருக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராம எல்லாருக்காக அதை கொடுத்திருக்காரு. அவர் நாமும் பயங்கரமானவராக இருக்காரு. இதெல்லாம் நம்மை சிருஷ்டித்தவருக்கு எப்படி பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ஆகையினாலதான் சொல்றாரு ரோமர் 12:1-2 நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷ தெரியாம மனதை புதிதாக்குவதற்காக சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. எதை சரீரங்களை கொடுத்துட்டு பிறகு எப்படி ஆராதிப்பீங்க, எப்படி செய்விப்பீங்க? நமக்கு தெரியும். அது பாருங்க, சரீரங்களை பரிசுத்தமும் நாம ஏற்கனவே பார்த்தோம்.
மாம்சத்தில் ஆராதிக்கிற அந்த ஆராதனையானது தேவனுக்கு பிரியமா இருக்கான்னு சொல்லி. அப்போ சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பலியாக கொடுக்குறதுன்னா நேரடியாகவே லிட்டரலாகவே இது பூமிக்குரிய சரீரத்தை கொடுக்கறத பற்றி அவர் சொல்ல. இப்படியும் சில உணர்ந்து கொள்ளாத மக்கள் இருக்கிறாங்க. எந்த மாதிரி இருக்கிறாங்க? பூமிக்குரிய சரீரத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மக்களும் பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, சிலர் வேற தவறா உணர்ந்துக்கிறாங்க, சில மக்கள் அது அங்கீகரிக்க மாட்டாங்கிறது சொல்றாங்க. சரி, நம்முடைய வேலையானது இங்க இருக்கக்கூடிய மாம்சத்திற்கு பிரியமா நடக்காத செயல்களை பத்தி அது சொல்லுது. பிரித்தெடுக்கப்பட்டவங்களாக நம்ம தேவனை ஆராதிக்கணும், அப்பதான் அங்க வாசம் பண்ணுவார். பாருங்க, ஆலயத்துக்குரிய பொருட்களை அன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா, பரிசுத்தப்படுத்தினாங்க இல்லையா. அப்ப இன்றைக்கு நாம ஆவியானவர் நம்மிடத்திலே தங்குவார் என்றால், வாசம் பண்ணுவார் என்றால் என்ன செய்யணும்? உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று அறியீர்களான்னு கேட்கிறார். இப்போ பரிசுத்தமாக்குதல நம்ம எப்படி பூரணமா வைத்துக் கொள்வது? பூரணமா ஆக்குறது எப்படி? தேவ பயம். தேவ பயம்னா என்ன? சங்கீதம் 34:10 வரைக்கும். அப்போ தேவ பயம் அப்படிங்கிற தீமையை விட்டு விலகுவது. தேவ பயம் என்பது இந்த பயங்கரமானவருக்கு, மேன்மையானவருக்கு, முதன்மையானவருக்கு, பெரியவராகிய தேவனுக்கு நாம் அவரை அங்கீகரித்துக் கொள்வது. அப்போ இந்த பயம் தீமையை விட்டு விலகு செய்யும், பொல்லாப்புகளை விட்டு விலகி அதை நம்ம பயந்திருக்கிறதுனால எல்லா அசுத்தங்கள்லேருந்து நம்ம நீக்கி சுத்திகரிக்கும். மாம்சத்திலும் 2 கொரிந்தியர் 7:1 பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியை நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்தணும். 2 பேர் 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா ஒன்னா கூட்டி வழங்கும்படி சொல்வார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது சொல்லுங்க, பொருந்துறது மாதிரி நமக்கு தெரியுது, உண்மையா இருக்கலாம். தேவன் ஞானம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லி வச்சுக்க மாட்டார், ஆர்டரா வரிசைக்கிரமா சொல்லி வச்சுக்க மாட்டாரு. முன்ன பின்ன நம்ம பார்த்துட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் கண்டிப்பாக இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனாலும் அது நலமா தான் அங்க சொல்லி வச்சிருக்காரு. ஒன்றா அதை செய்யும்படி விரும்புறாரு. தேவ பயம் பாருங்க, தேவ பயத்தினுடைய அந்த ஆதாரங்கள் எத்தனையாவது கட்டத்தில் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அது எந்த இடத்துல வருதுன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம். 1ஆம் அதிகாரத்தில் வருது. 1ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது நிறைய காரியங்களை அங்கே சொல்றாரு. இப்போ தேவ பயத்தோட பூர்ணப்படுத்துவதற்காக தேவ பக்தின்றார். அதுக்கு முன்னாடி எப்படி கொண்டு வர்றாருன்னா, முதலாவது விசுவாசம் வருது. ஓகே, அப்போ 2 பேதுரு 1:5-10 அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களாக பாருங்க, தேவ பயத்துக்காக நம்ம சொல்ல வர்றோம். அதிக ஜாக்கிரதையா விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தி. பாருங்க, இது எத்தனையாவதுல வருது பாருங்க, ஒரு 6வது வருது. 7வது தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பு. இதெல்லாம் கூட்டி வழங்கும்படி சொல்றார். இப்போ முதலாவது இதை ஜாக்கிரதையா இருக்கும்படி கேட்கிறார். இதை நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்வதற்கு முன்னாக முதலாவது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை என்பதற்கு நீதிமொழிகள் போகும்போது நல்ல விளக்கங்கள்லாம் இருக்கு. அப்போ ஜாக்கிரதை என்றால் என்ன? தேவனுக்கேற்ற துக்கம், தேவனை பிரியப்படுத்தும் நிலை. 2 கொரிந்தியர் 7:8-11 வரைக்கும். அப்ப தேவனுக்காக நான் ஜாக்கிரதையாய் இருந்து துக்கப்பட்டு, 2 கொரிந்தியர் 11:9 பார்த்தீங்கன்னா, பாரமாயிராதபடி ஒருவனுக்கு ஜாக்கிரதையா இருந்தார், என குற்றப்படுத்தப்படாதபடி கவனமா இருந்தார். ஒரு ஆடு காணாம போகுது, அப்ப ஜாக்கிரதையா தேடாது இருப்பானு கேட்கிறார் இல்லையா, லூக்கா 15:8. அப்படின்னா எவ்வளவு நீங்க அந்த உற்று பார்ப்பீங்க அதை. அப்போ இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாதான் இடறி விழ மாட்டோம். 2 பேதுரு 3:14
அப்போது நீதிமொழிகள் 11:27 பார்த்தீங்கன்னா, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவு பெறுவான். ஜாக்கிரதையா செஞ்சா எபிரேயர் 1:10 இடறியே விழமாட்டோம் நாம. பாருங்க, இப்போ வசனம் பேஸ்ட் பண்ண சகோதரர்கள் என்னை பொறுத்து கொள்ளுங்க. சிலர் எனக்கு அந்த வசனத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணி தர்றீங்க. சிலங்களை நான் நிறைய வசனங்களை சொல்லிடுறேன், அது உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். எங்கே நிறுத்தி பேசணும் அந்த வசனம் மட்டும் நீங்கள் தயவு செய்து பேஸ்ட் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வாராக. இந்த ஜாக்கிரதையாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பாருங்க, இதெல்லாம் ஜாக்கிரதையாக அந்த அஸ்திபாரத்தை போடலைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்கள் தொழுகையில் ஜாக்கிரதையாக கண்டுபிடிக்கலன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். தேவனை சேவிப்பதில் இந்த ஜாக்கிரதை இல்லைன்னா யாரை சேவிக்கிறது, யார்கிட்ட நாம் பணிந்து கொள்வது, யாருக்கு நம்ம யார் மூலமாகிறது தெரியலைன்னா அதுக்கு பேர் ஜாக்கிரதை இல்லை. ஜாக்கிரதை உள்ளவன் ஆளுகை செய்வான். பாருங்க, அப்போ அதோடு சேர்ந்து நம்ம விசுவாசத்தை அடுத்து கூட்ட சொல்றார். விசுவாசம் வந்த உடனே இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 10:17, எபிரேயர் 11:2 நிரூபணமாக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியம். அது 11ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இதோடு சேர்ந்த உடனே நமக்கு எதுக்கு தைரியம் வேணும் பாருங்க, அது கொஞ்சமாவது ஒட்டி இருக்குதா அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல வர்றோங்க. எதுக்கு தைரியம் வேணும் பாருங்க. விசுவாசத்தை நீங்கள் கைக்குள்ள ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பல்வேறு வித சோதனை நமக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்து வர்றீங்களோ, எந்தெந்த அளவுக்கு விசுவாசத்தை நீங்கள் கூட்டி கூட்டி வழங்குறீங்களோ அந்த அளவுக்கு உபத்திரவம் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ உபத்திரவம் அனுமதிக்கிற நாள்களில் நம்ம என்ன செய்யணும்? தைரியமான தேவனுடைய தைரியம், பலம். ஏன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 26 29 மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28 31 வரைக்கும் நமக்கு ஒரு அந்த பலம் வேணும்னு அவர் சொல்றார். உங்களை துன்பப்படுத்துவாங்க, உங்களை வாரநாள் அடிப்பாங்க, இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கார் தொடர்ந்து. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலையும் நான் ஓரலாக சொல்றேன். ஆகையினால இதெல்லாம் நமக்கு விசுவாசத்தை வளர ஆரம்பித்த உடனேயே ஒரு ஒரு பலம் நமக்கு வரும். அங்கே சோதனை இருக்கிறதுனால அதை தாங்குவதற்கான ஒரு தைரியம் நமக்கு தேவைப்படுது. பலம் சொல்வது ஒரு ஆண்மை சொல்லும்போது வேத வாக்கியத்தின்படியான பலம். நான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த தைரியத்தோடு நமக்கு என்ன வேணா? ஞானம். அதுக்கு தைரியத்துக்கும் ஞானத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? இன்னும் நீங்க சொல்லலையா? தைரியத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? சரி, நீங்க தைரியமா தேவனுக்காக இருப்பீங்கன்னா, விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீங்க, அதுக்கு ஒரு போராட்டம், உபத்திரவம், துன்பங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பாடுகளும் அனுமதிக்கப்படுது. இதை நீங்க சகித்து கொண்டீங்கன்னா தேவனிடமா 2 கொரிந்தியர் 1 கிட்டி சேர்ந்து வர அழைக்கப்படுறீங்க. 1ஆம் அதிகாரம் 7 8 9 10 11 நெருக்கமா நீங்க கொண்டு வரப்படுறீங்க. அந்த பரகலேவோ என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை. இப்போ நீங்க அப்படி வரும்போது தீமையை விட்டு விலகுவீங்களா, விலக மாட்டீங்களா? இப்ப தீமையை விட்டு விலகினீங்கன்னா நமக்கு என்ன வரும்? நீதிமொழிகள் 1:7 ஞானம். அப்போ யோபு 28:28 ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அப்போ இந்த தைரியம் நமக்கு பலம் வந்த உடனே, போராட்டம் எதிர்த்து நிற்கும் போதே நம்ம தீமையை விட்டு விலகிறோம். தீமையை விட்டு விலக உடனே ஞானம் நமக்கு என்ன செய்யுது? ஞானத்தை நம்ம தேவன் ஆட் பண்றாரு. அப்போ யாருக்கு ஞானம் வரும்? பெருமையாளர்களுக்கு தான் வரும். நீதிமொழிகள் 11:2 தாழ்ந்த சிந்தையுடங்கிட்ட ஞானம் இருக்கு. நீதிமொழிகள் 14:16 ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் இருக்குது. பாருங்க, அந்த ஆண்மை. நீதிமொழிகள் 24:5 ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஞானி அல்லது ஞானம் உள்ளவன் என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாக்கோபு 3:13-18 நல்ல நடக்கையினாலே அவன் காட்டுவான். அப்ப இயேசு இந்த ஞானத்தில் வளர்ந்தார். அப்போ இந்த ஞானம் நமக்கு கிடைத்த உடனே, ஞானத்தோடு நமக்கு அதிகமான சோதனை வரும் பொழுது, போராட்டங்கள் இருக்கிற பொழுது இச்சை அடக்கம். அப்போ இன்னும் நம்ம ஒரு கண்ட்ரோலா கட்டுப்படுத்தி வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். பாருங்க, நம்ம பாடங்களை ஆராதிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை சேவிக்கிறத பத்தி. இப்போ இதுல என்னாச்சுன்னா இச்சை அடக்கிறத சொல்றார். இப்போ நமக்கு இதுல விலகி போறதுக்கும் சந்தர்ப்பம் வரும்.
பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிற அந்த யூதர்கள் தான் அதிகமான விலகுனாங்க. அறியாத புறஜாதியார் உள்ள வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு மறந்த மக்களாக காணப்பட்ட ஒரு மாதிரியை பார்க்கிறோம். அப்போ இச்சையடக்கத்தோட பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சையடக்கமாய் போராடக்கிறவர்கள். பாருங்கள், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிரமம் பண்ணக்கூடாது. இந்த சோதனையும் நமக்கு வரும். ஏன்னா ரோமர் 7ஆம் அதிகாரம் 14 25 வரைக்கும் பவுல் அங்கே நன்மை செய்ய விரும்புறாரு, ஆனால் தீமை என்ற பிரமாணத்தை காண்பித்து போராடுறார். ரொம்ப போராடி வேலை செய்றாரு. இந்த இச்சையடக்கமா போராடிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்? பொறுமை. பொறுமைக்கு முன்னோடியா இருக்கிறது உபத்திரவம், சோதனை, பாடுகள். இதெல்லாம் பொறுமையெல்லாம் நிறைய நேரங்களில் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க. அதனால இப்போ அதிகமாக நான் சொல்ல விரும்பல. அப்போ பொறுமையோடு தான் என்ன வேணும்? தேவ பக்தி. அப்போ இந்த தேவ பக்தியை பாருங்க, அப்போ நம்ம இன்னும் அதிகமான உயர்வானவர்கிட்ட நம்ம நெருங்கி சேரக்கூடிய வாய்ப்பை நம்ம பெறுகிறோம். அப்போ தேவ பக்தியானது தேவனிடத்தில் வரவழைப்பது எப்படி? தேவ பக்தி ஒருத்தருக்கு வரணும்னா பாருங்க, நம்ம 2 கொரிந்தியர் சொன்னோம் 1ஆம் அதிகாரத்தில் 7 ஒருவன் உபத்திரவத்தினாலே தேவனிடத்தில் நெருக்கமாய் வருகிறான், பக்தி அடைகிறது. தேவனை நேசிக்கிறார், நான் பாடுபட அவற்றை இன்னும் எனக்கு பக்தி வருது, என்னை கிட்டி அழைக்கிறார், நான் இன்னும் நெருக்கமா பாடுபட என்ன செய்யறது? கிட்டி அழைக்கிறார். அவ பக்தி கூடுதா? உயர்வானவரை மதிக்க எனக்கு கூடுதா? மேன்மையானவரை கனம் பண்ண எனக்கு கூடுதல் வருதா? பாருங்க, இப்படிதான் அது வரும். இப்ப நம்ம அந்த பாடங்களை இப்போ நம்ம பேசல. ஆகினால தேவ பயத்தை நாம பூரணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோடே. எபிரேயர் 12:28 சொல்றாரு, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வது எவ்வாறு? அசைவில்லாத ராஜ்யத்தை 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்ப தேவனுக்கு முன்னாக நாம் அவரை சேவிக்கத்தக்கதாக நமக்கு நன்மையும் தீமையும் வைக்கப்படுகிறது. நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ரோமர் 6:16-17 அப்ப நம்ம அந்த அவரை விட்டு விலகாதபடிக்கு நாம நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். 6:19 6:20 சொல்றாரு, நம்ம பாவத்திற்கு அடிமையா இருந்த காலத்துல எதுக்கு நீங்கினவங்களா இருந்தோம்னா நீதிக்கு நீங்கினவங்களா இருந்தோம். ஆக இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, நம்ம தேவனை சேவிக்கிற விதத்துல முதலாவது அறிந்து கொள்ளுகிற அறிவு பற்றியும், மேன்மையானவர் யார் என்பதையும், உயர்வானவர் யார் என்பதையும், அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதையும், நான் யார் என்பதையும், எனக்கு அவர் செய்த குமாரன் மூலமா செய்த தியாகம் என்ன என்பதையும், அதனால என்னுடைய சரீரத்தையும் ஆவியும் வைத்து நான் எப்படி பரிசுத்தமா பிரித்தெடுக்கணும் என்பதையும் பார்த்துருக்கிறோம். இனிமே தான் அவர் சேவிப்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்க போறோம். கத்திஸ்தமானால் அந்த பாடத்திலே நமது இதெல்லாம் அறிந்த பிற்பாடு நமது விருப்பத்தை காட்டிலும் தேவனுக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும் என்பதை மேன்மையாக நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம இயேசு கிறிஸ்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிலிருந்து பண்ணி நம்ம அவரை சேவிக்கிற பற்றி பார்க்க போறோம். இப்போ நாம தேவன் அவர் சேவிக்கத்தக்கதாக அவர் யாரு, நாம யாரு, அவரு நாம எப்படி வந்தோம், 2 கருத்தாங்க. அவர் யாரு, நாம யாரு. சரி, பார்த்தோம்னா நாம அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள். அவர் எந்த அளவுக்கு உயர்வானவர், பயங்கரமானவர். அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறார். அப்ப சொந்த குமாரனை கொடுத்தா மற்றெல்லாம் கொடுக்க ஆர்வமா இருக்கிறபடினால, இத்தனை வேலை செய்யறபடினால அவருக்கு நாம எப்படி பதிலீடா நடந்து கொள்ளணும், அவருக்கு எவ்வளவு பயப்படணும், அப்ப ஏன் அவருக்கு பயப்படணும், அவர் மேன்மை என்ன, உயர்வு என்ன, கனம் என்ன, மதிப்பு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோமா என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே நாமும் நம்முடைய விருப்பத்தை நம்ம செய்யலாமா, இல்ல அவர் விருப்பத்தை செய்யணுமா, இது எப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம அடுத்த பகுதியில் கொஞ்சம் பார்ப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, நீர் எங்களை கிறிஸ்து மூலமாய் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து மேன்மையானவராக, முதன்மையானவராக, காரணக்காரராக கிறிஸ்து மூலமாய் படைத்து நீரே எங்களை உண்டாக்கினீர். உமக்கு ஆராதனை செய்வதற்கு நாங்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
ஒரு பழுதில்லாத ஆராதனை செய்கிறவர்களாக, எங்கள் விருப்பத்தின்படி செய்யாத மக்களாய் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை உணர்வுள்ளவனாக்கும், எங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் அறிவைத்தார். நீர் பயங்கரமானவரும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறீர். ஜாதிகளுக்குள்ளே நீர் பயங்கரமான மகத்துவமான தேவன். நாங்கள் தேவனுக்கு பழுதற்ற ஆராதனை செய்வதற்காக சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனை அறிந்து அவரை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் போற்றவும் புகழவும் எங்களுக்கு சோத்தரிக்கவும் உதவி செய்யுங்க. எங்களுடைய சிந்தைகளை சரியான சிந்தை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. சிருஷ்டியை சேவிக்காதபடி எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. பூமிக்குரிய மூலக்கூற்றுகளை சேவிக்காதபடி விலக்கி காத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்காக தந்த குமாரனுக்கு மூலமாய் உமக்கு நன்றி. கிரயத்துக்கு வாங்கினீர். அவரை நாங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.